Hello everyone. This video is lecture 15 of Hindi Foundation course. இந்த வீடியோவில் நம்ம என்ன படிக்க போறோம்னா ஹிந்தியில் இருக்க புருஷ் அதாவது பர்சன்ஸ் தான் படிக்க போகிறோம். அண்ட் ஆஃப்டர் வாட்சிங் திஸ் வீடியோ நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து எது ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹிந்தியில் புருஷ்க்கு என்ன டெஃபினேஷன் பார்த்துடலாம். புருஷ்னாலே வந்து பர்சன் சொல்கிறது நம்ம இங்கிலீஷில் இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன். ஓகேவா, पुरुष वाक्य में यह बताता है कि क्रिया कौन कर रहा है. புருஷ் நமக்கு என்ன சொல்லணும்னா எந்த பர்சன் வந்துட்டு வேர்பை பண்ணிட்டு இருக்காங்க, எந்த ஆக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் பண்ணுறாங்களா செகண்ட் பர்சனா இது யார் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது தான் புருஷோட ஒர்க். வாக்கியமே போல்னே வாலா அதாவது ஒரு சென்டென்ஸை வந்து சொல்கிறவங்க, சுன்னே வாலா கேட்குறவங்க, யா ஜிஸ்கே பாரேமே பாத் ஹோ ரही है இல்லாட்டி யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்கள நம்ம புருஷ் சொல்லுவோம். उसे पुरुष कहते हैं. ओके, அது நம்ம புருஷன் சொல்கிறோம். हिंदी व्याकरण में पुरुष के आधार पर वाक्य की रचना की जाती है. हिंदी ग्रामर வந்துட்டு பேஸ்ட் ஆன் த பர்சன்ஸ் நம்ம வந்து சென்டென்ஸோட ஃபார்மேஷன் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் பர்சனாக இருந்தாலும் நம்ம சென்டென்ஸை வந்துட்டு மேன் ஆரம்பிப்போம், செகண்ட் பர்சனாக தும் அப்மா, தேர்ட் பர்சனாக வோ வெஹன் ஆரம்பிப்பாங்க. ஸோ சென்டென்ஸே வந்து மாறதுக்கு காரணமாக இருக்கிறது வந்து இந்த பர்சன்ஸ் அதாவது புருஷ் தான் காரணமாக சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஸ்லைடில் வந்து நிறைய நான் ஃபுல் ஹிந்தியில் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேர்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷில் வச்சுருப்பேன் பிகாஸ் அட் திஸ் ஸ்டேட் நீங்கள் வந்து ஹிந்தி கொஞ்சம் படிக்க தெரிஞ்சிருக்கணும், ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும் வேர்ட்ஸ் தான். அதுக்காக இனிமேல் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்லைட்ஸ் தான் ஹிந்தி தான் இருக்க போது. பட் எக்ஸ்ப்ளனேஷன் படி நான் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் சொல்வேன் தமிழ்லையும் சொல்வேன் ஆஸ் யூஷுவல். ஓகே, ஸோ ஹிந்தியில் எத்தனை மாதிரி டைப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா எப்பவுமே இங்கிலீஷில் இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் அந்த மாதிரி தான் இருக்க போது. நம்ம என்னென்ன எப்படி சொல்லுவோம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன் ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா உத்தம் புருஷ் சொல்லுவாங்க, செகண்ட் பர்சனை மத்தியம் புருஷ், தேர்ட் பர்சனை அதிகரன் புருஷ்னு சொல்லுவாங்க. உத்தம் मध्यम अधिकरण पुरुष மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது, 3 प्रकार. ஓகே, அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் உத்தம் புருஷ் பார்க்கலாம். உத்தம் புருஷ் என்ன சொல்கிறாங்க, जिस व्यक्ति के द्वारा बात कही जाती है எந்த பர்சனால் வந்து द्वाराना யாரால மீடியம் வித் by who is doing it. ஓகே, बात की जाती है उसे उत्तम पुरुष कहते हैं. ஓகே, அவங்க நம்ம உத்தம் புருஷ்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பர்சன் எப்படி இருப்பாங்களா, இவங்க தான் போல்னே வாலா, द पर्सन हु इज स्पीकिंग யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு उत्तम पुरुष. उत्तम पुरुष में मैं हम शब्दों का प्रयोग होता है. இந்த மாதிரி வேர்ட்ஸோட யூஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் मैं किताब पढ़ रही हूँ, நான் புக் படிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சன் எப்படி இருக்கும், நான் நம்ம நாங்கள் அதான் நம்ம சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் பர்சன், அதான் உத்தம் புருஷில் मैं किताब पढ़ रही हूँ நான் புக் படிக்கிறேன். செகண்ட் சென்டென்ஸ் இருக்குது हम हिंदी सीख रहे हैं, நாங்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் குரூப் ஆஃப் பீப்புள் லைக் வி. ஃபர்ஸ்ட்ல ஐனா செகண்ட்ல வி இருக்குது. அடுத்து हम परीक्षा की तैयारी कर रहे हैं, நாங்கள் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ வி அது பார்க்கும்போது யார் வந்து எந்த வேலையை பண்ணுறாங்களோ இல்லை யார் பேசுகிறாங்களோ போல்னே வாலா யார் சொல்கிறாங்க நான் பண்ணுறேன் நாங்கள் செய்கிறோன்னு அவங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன், அவங்க தான் உத்தம் புருஷ். ஓகே, செகண்ட் வந்துட்டு மத்தியம் புருஷ் செகண்ட் பர்சன். இவங்க என்ன மாதிரி பர்சன்னா बात की जाती है. ओके, जिस व्यक्ति से बात की जाती है என்ன பர்சன் நம்ம பேசுகிறோமோ யார் நம்ம பேசுறதை கேட்குறாங்க அதாவது சுன்னே வாலா அவங்க தான் வந்து நமக்கு மத்தியம் புருஷ். மத்தியம் புருஷ் में तू तुम आप शब्दों का प्रयोग होता है. இங்கே வந்து நம்ம தூ தும் ஷப்த் யூஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம இங்கிலீஷில் தெரியும் யூ சொல்லுவோம். யூ வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்த்தாலும் நமக்கு யூ தான் இருக்கும். இங்கிலீஷில் ரெஸ்பெக்ட் இல்லாமல் ஒரு இன்ஃபார்மலாக இருந்தால் கூட யூ தான் சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. தமிழில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க போங்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நீ சொல்லி நம்ம டிஃப்ரென்ஷியேட் தெரியும். ஸோ நீங்கன்னா வந்துட்டு நம்ம ஆப் யூஸ் பண்ணுவோம், நீனா நம்ம வந்துட்டு தும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகே, தும் வந்து ஒரு செமி ஃபார்மல் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஆனால் தூன்னு சொல்லும் போது ரொம்பவே இன்ஃபார்மல், அது ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம தூன்னு சொல்ல முடியும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். தூ ஸ்கூல் ஜா ரहा है, நீ ஸ்கூல் போயிட்டுருக்க அப்படி சொல்கிறாங்க, இல்லை போறியாமே கேட்குறோம். அடுத்து தும் கிதாப் பढ़ रहे हो, நீ வந்து புக் படிக்கிற. அண்ட் இப்போ நம்ம சொல்லியிருப்போம் ஆல்ரெடி வீடியோஸில் தும்னு ஆரம்பித்தா ஹோன்னு முடியணும் அந்த மாதிரி சொல்லியிருப்போம் ஆல்ரெடி வீடியோஸில் வந்து. அந்த வீடியோஸ் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கல சீரீஸ்லாம் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ நல்லா கிளியராக புரியும். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து ஆப் ஹிந்தி சீக் ரहे हैं, நீங்கள் ஹிந்தி படிக்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்லும் போது ஆப் தும் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது நம்ம வந்துட்டு ஒரு செமி ஃபார்மலாக இருக்குது, தூ வந்துட்டு இன்ஃபார்மலாக இருக்குது. ஓகேவா, எந்தெந்த இடத்துல நம்ம எப்படிலாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும், நீங்கள் சொல்லணுமா நீ சொல்லுமா பார்த்துட்டு நம்ம மத்தியம் புருஷ்க்கு யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கும்போது தூ தும் அவர் ஆப் இருக்கும்போது நம்ம மத்தியம் புருஷ்னு சொல்லுவோம். ஓகே, நமக்கு லாஸ்ட்டாக இருக்கிறது அதிகரன் புருஷ். அதிகரன் புருஷ் என்ன பார்த்தோம்னா जिस व्यक्ति के बारे में बात की जाती है எந்த பர்சன் பற்றி பேசுகிறோமோ ஓகேவா அவங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன் பேசுகிறவங்க, செகண்ட் பர்சன் கேட்குறவங்க, தேர்ட் பர்சன் எங்கேயோ ஒரு மூலையில் இருப்பாங்க. அவங்கள பற்றி அவங்களுக்கு தெரியும் தெரியாது நம்ம அவங்கள பற்றி பேசுகிறோன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல அவங்க அப்படி பண்ணாங்க இவங்க இப்படி பண்ணாங்க அவன் அப்படி பண்ண சொல்லுவோம்ல
அந்த மாதிரி இருக்கும்போது அந்த தேர்ட் பர்சன் இந்த இடத்துல இல்லை. ஓகே, அவர் சீனில் கிடையாது. ஆனால் அவங்க பற்றி நம்ம இன்வால்வ் பண்ணி பேசுகிறோம். அவங்க தான் தேர்ட் பர்சன். ஓகேவா? जिस व्यक्ति के बारे में बात की जाती है, நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ उसे अधिकरण पुरुष कहते हैं. அவங்க நம்ம अधिकरण पुरुष சொல்லுவோம். अधिकरण पुरुष ना बोलने वाला होता है और ना सुनने वाला. अधिकरण पुरुष வந்து அவங்க கேட்கவும் மாட்டாங்க, பேசுகிறவங்களும் இல்லை. बोलने वाला அவங்க பேசுகிற பர்சனும் கிடையாது, கேட்குற பர்சனும் இல்லை. अधिकरण पुरुष में वह, वे, यह और ये शब्दों का प्रयोग होता है. இப்போ वहனா என்ன? ஒரு சிங்குலர், அப்போ वह யூஸ் பண்ணுவோம். வேனா ப்ளூரல் ஃபார்ம். இதோட நான் கிளவர் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில். ஏனா வந்துட்டு சிங்குலர், ஏனா வந்து ப்ளூரல் ஃபார்ம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். वह स्कूल जा रहा है. அவன் ஸ்கூல் போகிறான். ஓகே, அவன் இங்கே சொல்கிறவனும் கிடையாது, இல்லை கேட்குறவங்களும் இல்லை. அவங்க யாரோ ஒரு இடத்துல ஸ்கூல் போகிறாங்க அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? वह किताब पढ़ रही है. அந்த பொண்ணு வந்து கிதாப் அதாவது புக் படிக்கிறா அப்படி சொல்கிறோம். வே ஹிந்தி சீக்கிரேன். வேன்னு சொல்லும் போது என்னன்னா அது ப்ளூரல் ஃபார்மில் அவங்கலாம். ஸோ அந்த குரூப் ஆஃப் பர்சன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப் ஆஃப் பர்சன் வந்து என்ன பண்ணுறாங்க? ஹிந்தி படிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருப்போம், மே ஹிந்தி சீக்ரா ஹூம், ஹம் ஹிந்தி சீக்ரே ஹேன், தும் ஹிந்தி சீக்ரே ஹோ படித்தோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன படிக்கிறோம்? வே ஹிந்தி சீக்ரே ஹேன் வருது. ஏ பச்சே கேல் ரே ஹேன். இந்த பசங்கள்லாம் ஓகேவா, அவங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க வந்து கொஞ்சம் நியராக இருக்காங்க. இப்போ நம்ம சரியும்ல, வே ஏ இருந்துச்சுன்னா நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேவா? நியராக இருக்கிறதுக்கு. அண்ட் வே வந்து கொஞ்சம் ஃபார் அவேவாக, அவங்க ரொம்ப தூரமாக இருக்காங்க, அப்போ யூஸ் பண்ணுறது. ஓகே, இதான் வந்து அதிகரன் புருஷ். இப்போ சின்ன ஒரு ரீகேப் பார்த்தலாம். என்னென்ன பார்த்தோன்னு மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் புருஷ் இருக்குது. ரொம்ப சிம்பிளான டாபிக் தான் இது. நம்ம லாஸ்ட்டாக பார்த்து வச்சன் மாதிரி ரொம்ப சிம்பிளான டாபிக் தான் இது. 3 பிரகாரம் இருக்குது நமக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போல்னேவாலா, அது வந்து நம்ம உத்தம் புருஷ் சொல்லுவோம், சொல்கிறவங்கள. மத்தியம் புருஷ்னா சுன்னேவாலா, கேட்குறவங்க. அதிகரன் புருஷ்னா இவங்க சொல்லவும் மாட்டாங்க, பேசவும் போகிறது கிடையாது, அண்ட் இவங்க கேட்குற ஆளும் கிடையாது. ஆனால் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரை பற்றி நம்ம பேசுகிறோமோ, லைக் ஆன் அபவுட் ஹூம் வி ஆர் டாக்கிங், அவங்க தான் வந்துட்டு நமக்கு अधिकरण पुरुष. जिसके बारे में बात की जाती है उसे कहते हैं अधिकरण पुरुष. இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்னென்னா, இங்கே வந்து ஒரு ப்ராக்டிஸ் டைம். உங்களுக்கு வந்து சில கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சென்டென்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஆஸ் த வீடியோஸ் மோட்டிவ் என்னென்னா ஸ்பாட் பண்ணுறது, எதெல்லாம் வந்து உத்தம், எதெல்லாம் மத்தியம், எதெல்லாம் வந்து நமக்கு அதிகரன் புருஷ் ஸ்பாட் பண்ணுறது தான். ஸோ இங்கே வந்து 5 கொஷின்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் எது வந்துட்டு என்ன மாதிரி சென்டென்ஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். நான் கொஷின் படித்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து மே ஹிந்தி சீக்கிரம் ஆகும். ஓகே, நான் ஹிந்தி படிக்கிறேன். வே मैदान में खेल रहे हैं. அவங்க கிரவுண்டில் விளையாடிட்டு இருக்காங்க. वह स्कूल जा रही है. அவள் ஸ்கூல் போயிட்டுருக்கா. आप कैसे हो. நீங்கள் எப்படி இருக்கீங்க. तुम क्या पढ़ रहे हो. நீ என்ன படிக்கிற. நான் படிச்சதையும் கண்டுபிடிச்சிருப்பீங்க எது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்னு சொல்லிட்டு. இருந்தாலும் லெட் மீ நோ யுவர் ஆன்சர்ஸ் இந்த கமெண்ட் செக்ஷன். ஓகேவா? கமெண்ட் வந்து நீங்கள் ஆன்சரோட கமெண்ட் பண்ணிங்கன்னா இட் மேக்ஸ் த கோர்ஸ் மோர் இன்ட்ராக்டிவ். அண்ட் இப்போ நம்ம சேனல் ரெகுலராக ஐ எம் போஸ்டிங் கொஸ்டின்ஸ் ஆஸ் வெல் அஸ் ரிவிஷன் வந்து போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டை ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருங்க. அதில் நான் வந்து நிறைய அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் சேனல் பற்றி. ஸோ அதை வந்து பார்த்து உங்கள் ஆன்சர்ஸ் வந்து அதை சொல்லுங்கள். அண்ட் with that we end this video. I hope உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you all for watching till now. Thank you so much.